பட்டிமன்றத்துக்கும் ஒரு வரலாறு இருந்ததுல, அதை உடச்சி 3 மணி நேரம் சந்தோஷமாகணும்னு நினச்சி அதனால் பல பேர் திட்டுறாங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க திட்டுறவங்களும் பார்ப்பாங்க. எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் மீண்டும் மீண்டும் கொண்டாடுவோம்ன்றது தான் தாரக மந்திரமாக வச்சுருக்காங்க. சரி, அதற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றி 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 கோதண்டன். நீங்கள் இதோட ஆஃப் பண்ணுங்க. நன்றி கோதண்டன். இவன் பேச விட மாட்டான், இவனும் பேச மாட்டான். நன்றிங்க சார். இன்னும் பல பேச்சாளர்கள் உருவானதுக்கு 2 பேர் காரணம். ஒன்று மதுரைமுத்து அண்ணன், இன்னொன்று நான். மதுரைமுத்து அண்ணனை பார்த்து எப்படி பேசணும்னு கற்றுக்கினா, என்னை பார்த்து எப்படி பேசக்கூடாதுன்னு கற்றுக்கினா. Madurai Muthu Fans Meet. Title sponsor iShop, co-sponsor Dakshan Dosa and Vetririals. Associate sponsor Sri Shakti Designing Studio, Dr. Fruit, Archi Masala, Balakrishnan Foundation Charitable Trust, Führer, Jeevan Hospital, Pulse Cube, Tayangsi, Metro People Tamil, Dinasari Nalidar. Venue partner World Tech University, Avadi, Chennai. காம்போ அப்படின்னாவே அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி நம்ம எல்லாத்துக்கும் முதல்ல மைண்டுக்கு வரது இந்த காம்போ தான். அண்ட் ஆப்வியஸ்லி அந்த காம்போ பேரை கேட்டால் அங்கேருந்து வரப்போகிற சத்தம் வேற மாதிரி இருக்க போது. லெட்ஸ் வெல்கம் முல்லை கோதண்டம் அண்ணா onto the stage. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 2 பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா நன்றிகள். அண்ட் அதை தாண்டி இன்னைக்கு இந்த 20 years ஆஃப் ஃபேன்ஸ் மீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. மதுரைமுத்து அண்ணாவை வந்து முதல்ல நீங்கள் பார்த்தது, அவரை ரசித்தது எப்போ? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சொன்ன மாதிரி சேதன் சொன்ன மாதிரி டிஎஸ்கே சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் சொல்லியாச்சு மதுரைமுத்தனை பற்றி. நாங்கள்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி மதுரைமுத்து அண்ணன் வரலாறு வந்து ஒரு பப்ளிக்காக இருக்கிற தெரிய ஒரு விஷயம். அவர் என்னென்ன பண்ணுறாருன்றது தான் தெரியும். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா இது அப்புறம் வேறு யாருன்னா சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்கிறது. இப்போ சொன்னார்ல, அம்மா அப்பாவுக்குலாம் கோயில் கட்டியிருக்கின்றார்ல, அவர் இதை கோயில் கட்டிட்டு ஒரு விஷயம் சொன்னது, ஃபோனில் சொன்னது. அதுக்கு எங்களை அழைச்சார், எங்களால் போக முடியல. அதுக்கு திரும்ப ஏற்கனவே ஃபோனில் சாரி கேட்டு இந்த பப்ளிக்காக மன்னிப்பு கேட்டு அன்றைக்கி வெளியே இருந்தோம்னா அதனால் வர முடியல. ஆனால் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, தாய் தந்தை மறந்த அப்புறம் அவரை நினச்சிக்கிட்டு இப்படி கோயில் கட்டுறது நல்ல விஷயம். ஆனால் இருக்கும்போதே நீங்கள் அவங்கள தெய்வமாக பார்த்து அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க, அப்பா அம்மாவை எப்போவுமே கண் கலங்காமல் பார்த்துங்கன்னு சொல்கிற ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா அவர் புரட்சி தலைவர் வழியில் வந்தவர். ஸோ அந்த விஷயத்தை எங்களுக்கு அடிக்கடி சொல்கிறத நான் இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். மதுரைமுத்து அண்ணனை எப்போ பார்த்தீங்க? எஸ், ஸ்டாண்டப் காமெடினா அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ ஸ்டாண்டப் காமெடினால அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்ததே முதல்ல அவர் தான். இப்போ என்ன பண்ணுவாங்க, சேரில் இப்படி உட்காந்துருப்பாங்க, எந்த ஷோ கூப்பிட்டாலும் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஸ்டாண்டப் காமெடிக்கு அடுத்து வந்து மதுரைமுத்து அண்ணன், அவருக்கு ஒரு சோபா போட்டு ஒரு மைக் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் அவர் டக்குன்னு இப்படி எந்திரிச்சிருவார். டக்கு எல்லாரும் சாப்பாங்க, ஸ்டாண்டப் காமெடி தானே நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்தே காமெடி பண்ணக்கூடிய ஆரம்பத்துலேருந்து எங்களை அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ நல்ல மனிதர். நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்து சிரிச்சிருக்கோம். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் சிரிக்கிறது, அவர் சொல்கிற அந்த ஸ்லாங்கில் சொல்கிற அந்த ஜோக்கு இன்றைக்கும் ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அவரோட பழைய கிளிப்பிங்ஸ்லாம் வருது. இப்போ ரீசெண்டாக போன வாரம் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் மொத்தம் 63 சீனு, 62 சீனில் நடிச்சிருக்காரு, 8 சீன் கட் பண்ணியிருக்காங்களா, அதுலேயும் நடிச்சிருக்காராம். அப்படி ஒரு படம் உண்மையிலே சேனலில் வந்தது. அந்த படம் பேர் ஏதோ சொன்னார், சாரி மறந்துட்டேனே, ஆனால் நல்லா இருந்தது அதில். ஸோ எல்லாமே பார்த்து ரசிக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கண்ணே. இவன் டிவிலையும் என்னை பேச விட மாட்டான், ஸ்டேஜ்லேயும் பேச விட மாட்டான். வழக்கமாக உங்களுக்கு தெரிஞ்சது தான். எல்லாத்தையும் சொல்லின அப்புறம் நான் என்னத்தை சொல்கிறது? உண்மையிலே டிஎஸ்கே சொல்லிட்டாரு, இல்லை எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னா, மதுரைமுத்து அண்ணனை பற்றி கேட்டால் எல்லாருமே கட்டுரையாக, எஸ்ஏவாக, புக்காக எழுதுவாங்க. அந்த அளவுக்கு அவர் எல்லாருக்குமே பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து கலக்கப்போவது யார் டிவியில் ஃபஸ்ட்டு போயிட்டு, அதுக்கு அடுத்ததில் நான் கலந்துக்க போகிறேன். அப்போ போகும்போது, அப்போ நான் சொல்கிற சீசன் 2 அந்த டைம்லேயே நான் போயிருக்கும் போது இவங்கெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்தது. இப்போ அவர் வயசு என்னன்னு உங்களுக்கு தெரியும். நானே அப்போ பார்த்தேன்னா இப்போ அவர் வயசு என்னன்னு நீங்களே கால்குலேட் பண்ணுங்க, நானாக சொல்ல மாட்டேன். அப்போ பார்த்தப்ப எனக்கு ஒரு சந்தோஷம். இவங்கெல்லாம் சினிமாவில் இல்லை, ஆனால் இவங்கள பார்த்தா எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. டிவியில் அந்த டைம் ஆனால் உட்காந்துட்டு இவங்க வருவாங்க. அப்போது இது ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு அன்னைக்கு ஆச்சரியப்பட்ட நபர்களில் இவர் மிக முக்கியமான நபர். ஏன்னா எந்த வித கான்செப்ட் எதுவும் இல்லை. பேசி ஒருத்தர் சிரிக்க வைக்க முடியுமா? நான் என் ஃப்ரெண்டை எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளை பற்றி பேசினா சிரிப்பான். 3வது விஷயத்தை பேசினா இவனுக்கு சிரிக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் எங்கேயோ ஒருத்தர் டிவி பார்க்குறாங்க, இங்கே இவர் சொல்கிறது கேட்டு அவர் சிரிக்கணும். அப்போ கனெக்ட் ஆகிற அளவுக்கு ஒரு விஷயம் கொடுக்குற அளவுக்கு ஸ்டஃப் இருக்குன்னா அந்த விஷயத்தை நான் ரசித்தேன். அது ஒரு பெரிய விஷயமா நினச்சேன். அதுதான் உண்மை. இதுதான் யதார்த்தத்தின் உண்மை.
ஓகே. அண்ட் நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கீங்களானே மதுரை முத்தண்ணா கூட? நான் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண அந்த டைம் எப்படி இருந்துச்சு? அண்ட் என்ன விஷயம் அந்த ஃபர்ஸ்ட் டேன்னு ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கும். இதனால் நீங்கள் சொன்ன மாதிரி டிவியிலேருந்து பார்த்து இந்த இதெல்லாம் இருக்குது, நம்ம இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறோம். அந்த பர்சனை நேரில் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது ஒரு விஷயம் புதுசாக நம்ம கண்ணில் படும்ல, அப்படி என்ன விஷயம் பட்டுச்சு? கான்செப்ட் என்னன்னே அவருக்கு சொல்லலை, ஆன்லைன் மட்டும் சொன்னோம். நானும் இவரும் மார்வாடி கெட்டப்பில் போயிட்டோம். நான் என்ன பேச போகிறேன் அண்ணனுக்கு தெரியாது, அண்ணன் என்ன பேசுகிறப்ப எனக்கு தெரியாது. இவன் என்ன, எங்களுக்காவது ஒரு கோஆர்டினேஷன் இருக்குது. அண்ணன் கூட அந்த அளவுக்கு இல்லை. பேசுகிறோம், எல்லாத்துக்குமே ஈடு கொடுத்து பேசுகிறாரு. அதாவது நானும் இவர் அவர்கிட்ட திடீர்னு ஒரு டைலாக், யாரே உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இவன் ஐயா பேசிகிட்டு இருக்கான். அரே பாப்பரே உங்களுக்கு நான் பைத்தியக்காரன் இருக்கேன். என்னையா பைத்தியக்காரன்றான். அந்த டைம் அதையும் லீட் பண்ணி கொண்டு போய் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க என்ன நம்மளை இவ்வளோ தரக்குறைவாக பேசுறது தோணும் இல்லையா? ஏன்னா கான்செப்ட் என்னன்னே தெரியாது. வாடா போடா அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா நான் அந்த கேரக்டராக இருக்கும்போது பேசக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன், பேசுகிறேன். எங்கேயுமே அந்த விஷயத்தை ஒன்றும் இல்லை, அப்படியே லீடு எடுத்துகிட்டு போயிட்டு பேசுனார். அப்போ நான் ஆச்சரியமாக நினச்சேன், சரி ரைட், அண்ணனோட பழக்கம் இருக்கலாம், பட்டு கான்செப்டில் போனால் கூட அந்த இடத்துலையும் அது இவங்க இப்படி பேசுகிறாங்களே, நம்ம சீனியர் ஜூனியர் அந்த பாகுபாடு இல்லாமல் காமெடி ஜெயிக்கணும் அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணார். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது தான், நம்ம கூட யார் பண்ணாலும் கோஆர்டினேட் பண்ணி போகணும். இந்த இடத்துல நான் சீனியர் ஜூனியரில் ஒரே எய்ம், பார்க்குறவங்க சிரிக்கணும், அந்த சிரிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுறா அப்படின்ற ஃபார்முலாவை அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லலாம். அதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஆக்சுவலாக வந்து எல்லாருமே பாராட்ட தான் வந்துக்கிறோம். ஆனால் அண்ணனை திட்டவங்களை பற்றி நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இன்றைக்கி மதுரை முத்தண்ணனை பல பெரிய ஆளுங்க திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சொன்னால் இது சீரியஸாக அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, பல பேர் திட்டுறாங்க. ஏன்னா பட்டிமன்றத்தில் புதிய வரலாறை கொண்டு வந்துட்டார். எல்லாம் இலக்கணம் இலக்கியம் அந்த சித்தாந்தம்லாம் பண்ணிகிட்டு இருந்த பட்டிமன்றத்தில் வெறும் காமெடியை வச்சே பட்டிமன்றம் பண்ண முடியும்னு பட்டிமன்ற நடுவராக போட்டு 3 மணி நேரம் சிரிக்க வச்சதுனால பல பட்டிமன்ற நடுவர்கள் என்னையாது இவன் வந்து 3 மணி நேரம் இப்படி எல்லாரும் சிரிக்க வச்சுட்டு ரசிகர்கள் அள்ளிட்டானே அப்படின்னு. ஏன்னா பட்டிமன்றத்துன்னு ஒரு வரலாறு இருந்ததுல, அதை உடச்சி 3 மணி நேரம் சந்தோஷமாகணும்னு நினச்சி அதனால் பல பேர் திட்டுறாங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க திட்டுறவங்களும் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட இதில் நாங்கள் வந்து நகைச்சுவையாக நாங்கள் வந்து பட்டிமன்றம் பண்ணுவோம். சும்மா காமெடியாக சின்னதாக சில்லறை அதிகம் கேட்பது யார்? கண்டக்டரா? சில்லறை கேட்டு அதிகம் தொந்தரவு பண்ணுவது யார்? கண்டக்டரா? இல்லைனா வந்து பிச்சைக்காரர்களாம் கூப்பிட்டுருக்கோம்ல, அது மாதிரி சும்மா காமெடியாக பண்ணியிருப்போம். ஆனால் என்னையும் கூப்பிட்டு இவரோட பட்டிமன்றத்தில் இடையில ரீசெண்டாக அந்த தீபாவளிக்கு நினைக்கிறேன் பட்டிமன்ற பேச்சாளராக உண்டாக்கிட்டு, அதனால் பல பட்டிமன்றத்துக்கு பேச்சு வாய்ப்பு வந்ததுன்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ அப்படி அவர் கூட பண்ண அனுபவம். இப்படி திட்டினாலும் இன்றைக்கும் எல்லார் மனசில் நிலையாக நின்றுக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய மதுரை முத்து அண்ணன். வீட்டு பக்கத்தில் எங்களை அடிக்கடி கேட்பாங்க, இது உண்மையான விஷயம், ஏன்னா பொய் சொல்கிற எந்த ஒரு தகவலும் பொய்யானதில்ல. எங்களுக்கு அடிக்கடி ஃபோன் வரும், ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இந்த இல்லங்கள்லாம் இருக்கும்ல, முதியோர் இல்லம், ஏதாவது குழந்தைகள்லாம் அதெல்லாம் கேட்க வருவாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இல்லைங்க தப்பாக நினைக்காதீங்க, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் பண்ணிக்கிறோம், விளம்பரம் தேடாமல் இல்லை எதுவுமே சொல்லாமல் நாங்கள் பண்ணிடணும். ஆனால் முத்தண்ணா உண்மையாகவே அதை பண்ணிகிட்ருக்காரு. மதுரையில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும், தீபாவளி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும், எந்த நல்ல நாளாக இருந்தாலும் அவர் தெருவில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லா ஸ்கூல் பசங்களுக்கும் தீபாவளினா பட்டாசு கொடுக்குறாரு, ஸ்வீட் கொடுக்குறாரு, பொங்கல்னா புது ட்ரெஸ்ஸு கொடுக்குறாரு, அப்போ புக்கு நோட்டு கொடுக்குறாரு. எத்தனையோ பேருக்கு இப்படி பண்ணிகிட்ருக்காரு. அந்த விஷயம் அவர்கிட்ட பர்டிகுலராக தினம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த அவரோட ஏரியாவில். அதுக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே. சூப்பர்ண்ணா. அண்ட் நீங்கள் 2 பேர் காம்போவில் தி பெஸ்ட் அப்படின்னு பேர் எடுத்த ஒரு காம்போ. நீங்கள் காம்போவாக மேடைக்கு வந்து உங்கள் காம்போ பர்ஃபார்மன்ஸை நாங்கள் பார்க்காம அமிச்சோன்னா வேல்டெக்லேருந்து எங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதனால் நீங்கள் உங்கள் பர்ஃபார்மன்ஸ்லேயே ரொம்ப நிறைய பேரோட மனசில் நின்னது இந்த ரிப்போர்ட்டர் அண்ட் நியூஸ் ரீடர் மாதிரி பண்ணது, எல்லாரோட மனசுலேயும் உட்காந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ். அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி இப்போ மதுரை முத்து அண்ணாவை பற்றி நீங்கள் வந்து நியூஸ் கொடுக்க போகிறீங்க. என்ன மாதிரி இருக்க போது? காமெடி ஜானரில் இருக்கணும். வாழ்த்துற ஜானர் எங்களுக்கு வேணாம், நிறைய வாழ்த்துக்கள் நாங்கள் கேட்டுட்டோம். பட் காமெடி ஜானரில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நியூஸ் ரீடர், ரிப்போர்ட்டர். நீங்கள் ரிப்போர்ட்டரா? இது எது வேணாலும் எடுத்துக்க, நம்ம என்ன ஆமாம் ஃப்ளோவில் தானே எதை பண்ண போகிறோமோ பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க நியூஸ் ரீடர் ஒருத்தர், நியூஸ் ரீடர் ரூமில் இருக்காரு, ரிப்போர்ட்டர் நியூஸ் பிரியோ டிவி நியூஸுக்கு நியூஸ் ரீடர் நியூஸ் ரூமில் இருக்காரு. ஸோ ரிப்போர்ட்டர் வந்து அங்கே சம்பவம் நடக்கிற இடத்துல இருக்காரு. ஸோ இந்த ஷோவே வச்சு அப்படியே பிளான் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகேவா? இன்னும் நாங்களும் பேசிக்கல, எதுவுமே பேசல, அப்படியே பண்ண போகிறோம். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? எஸ், அந்த நியூஸ் மியூசிக்கை முடிஞ்சா போடுங்க. வணக்கம், பிரியோ தொலைக்காட்சி செய்திகள், வாசிப்பது முல்லை. தலைப்புச் செய்திகள்.
இன்றைய தினம் வேல்டெக் கல்லூரியில் மதுரை முத்து அவர்களின் 20ஆம் ஆண்டு ரசிகர்கள் திருவிழா கோலாகலமாக கடல் போல் சேர்ந்து அங்கே நடந்து கொண்டிருக்கு. அதை பற்றி நமது நிருபரிடம் கேட்போம். நிருபர் கோதண்டம் அவர்கள் அங்கே இருக்கிறார். கோதண்டன் அவர்கள் எப்படி அங்கே இருக்கீங்களா? ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்களா கோதண்டன்? கேட்குதா? கோதண்டன் போனை பார்த்துட்டு இருக்காதீங்க, இங்கே கேமரா இதில் இருக்கு, தெரியுதா? கேட்குதா? ஆமாம், மதுரை முத்து வந்திருக்காரு இங்கே. அவர் வந்து நிறைய பேர் இருக்காங்க இங்கே. அவர் எல்லாரோடையும் கலந்து சந்தோஷமா நீங்கள் ஏதாவது கேள்வி கேளுங்க. அதான் அவர் உண்மையிலே அருமையாக பேசுவார், காமெடி பண்ணுவார், பட்டிமன்றம் பேசுவார். ஃபாரின் பல கண்ட்ரி போயிருக்காரு, இப்படி பல தகவல். ஹலோ, நீங்கள் மதுரை முத்து சாரை பற்றி கேட்குறீங்களே, கேளுங்க சார் ஏதாச்சும். அதான் கோதண்டன். ஹலோ, நான் சொல்றது கேக்குதா? மதுரை முத்து சாரை பற்றி ஏதாவது கேளுங்க. இல்லை கேட்குதா உங்களுக்கு? புரியுதா நான் சொல்றது? மதுரை முத்து சாரை பற்றி கலெக்ட் பண்ண வந்திருக்கேன், அதை பத்தி ஏதாச்சும் கேளுங்க. அவர் வந்து அருமையா பண்ணக்கூடிய ஒரு நபர் சார். சொல்லுங்க. முத்து அவர்கள் வந்து கரெக்ட் அருமையா சொன்னீங்க. இல்ல முத்து அதேதான் முத்து வந்துட்டாரு. ஆமா வந்தார் சார். அவர் ஆடியோ அவர் கொஞ்சம் கரெக்டா கேக்குது. முத்து அண்ணா வந்துட்டாருங்களா? மதுரை முத்து அவர்கள் வந்துட்டாங்களா காலேஜ்ல? கோதண்டன் கேக்குதா? நல்லா கேக்குது. ஏய், அதுல பேசியா சும்மா ஸ்டுடியோல இருக்க மாதிரி பண்ணாதியா? அதை பார்த்து வெளிய இருக்க மாதிரி பேச. வெளிய இருக்க மாதிரியே பேசியா? மதுரை முத்து அவர்களை பார்த்துட்டு இருக்கோம். நீ ஏதாவது கேளு. மதுரை முத்து அரை மணி நேரமா மதுரை முத்து நீ என்ன பண்ண? நேரா காலேஜுக்கு போயிட்டு மதுரை முத்து பக்கத்துல இருந்து பேசு. இப்போ மதுரை முத்து அவர்கள் பக்கத்துல நம்ம நிருபரோட வாய்ஸை கட் பண்ணுங்க, சும்மா கேட்காத. நீங்க பேச தேவையில்லை சார், பக்கத்துல நின்று என்னதான் பேச சொல்லியிருக்காங்க. கோதண்டன் சொல்லுங்க. சும்மா போட்டோக்கு ஸ்டில் கொடுக்காத மாதிரி நல்லா நார்மலா நின்று கை கொடுத்துட்டு பேசு. ரிப்போர்ட்டர் பார்த்துட்டு இருக்காங்க டிவில, பிரியோ டிவில. வாங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? அந்த பொண்ணு கண்ட்ரி போயிருக்கீங்க. யோ கோதண்டன், முத்தை பார்த்து பேசுனா அந்த பொண்ணை பார்த்து பேசுற, ஃபுல்லா கவர் ஆயிட்டு இருக்கியா? யோ ஏன் ரிப்போர்ட்டர் மானத்தை வாங்குற? முத்தனை பாரியா? ஓகே, நீங்க ஏதாவது பேசுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே, நன்றி. அங்க வந்திருக்க ரசிகர்கள் என்ன சொல்றாங்க? முத்தனுக்கு வந்து 20ஆம் ஆண்டு விழா கொண்டாடுறாங்க கோலாலம். இன்னும் எத்தனாவது ஆண்டு விழா கொண்டாடணும்? அதே பிரியோ டிவி கூப்பிடணும். அவருடைய இந்த திறமைக்கும் அவருடைய இந்த ஆற்றலுக்கும் எத்தனை ஆண்டு காலமானாலும் மீண்டும் மீண்டும் கொண்டாடுவோம்ன்றதுதான் தாரக மந்திரமா வச்சிருக்காங்க. அதற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றி கோதண்டன். நீங்க இதோட ஆஃப் பண்ணுங்க. நன்றி கோதண்டன். இவன் பேச விட மாட்டான், இவனும் பேச மாட்டான். நன்றிங்க சார். இப்படி தான் எங்கள் நியூஸில் கொஞ்சம் காமிப்போம் சார். அப்பப்போ உங்கள் இதெல்லாம் எடுத்துருக்கோம், அதை நாங்கள் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நீ உட்காந்து கூடவே நன்றி. இதுவரை நீங்கள் பார்த்தது இந்த நம்மளுடைய பிரியோ டிவியில் மதுரை முத்து அவர்களின் ஃபேன்ஸ் விட, அடுத்த ஆண்டு முல்லை கோதண்டன் அவர்களின் ஃபேன்ஸ் ஆகும். இது செய்தி சேனல் கொண்டு வரும். ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், ஆங்கரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொன்னா நல்லா இருக்கும். அதுதான் உங்களை வந்ததுலேருந்தே பார்த்துங்கிறாரம்மா. இல்லை உண்மையிலேயே திறமையாக இதில் கொண்டு போகிறது உண்மையிலேயே உங்களுடைய திறமை. அதாவது அதிவிதமான திறமை. எப்படின்னா, அவங்க காலையிலேருந்து நிற்கிறாங்க, மேக்கப் போட்டு இந்த காஸ்டியூமோடு நீ உள்ளேருந்து அவஸ்தைப்பட்ட தெரியுமா? அந்த அவஸ்தையோடு இவ்வளோ எனர்ஜியாக பேசுகிறேன்னா அதை பாராட்டி ஆகணும். அந்த வெயிட்டுக்கும் அந்த மேக்கப்புக்கும் போட்டுன்னு உள்ளே உசு எப்போ கூப்பிடுவாங்க சார், எப்போ ஒரு வரும்னு தெரில. வாங்க யார்? நாங்கள்லாம் வந்து வாங்க ஐயோ வெல்கம் சொல்லுங்கள். ஹலோ, போகலாம் நம்ம இப்போ. இதை காதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுக்கிட்டு எங்களுக்கும் பதில் சொல்லிட்டு உங்கள் எதிர்க்கும் இங்கே சிரிச்ச முகமாக இருக்காங்களே, உள்ளே திட்டிகிட்டு இருப்பாங்க டாக் பேக்கில். லூசு அவர் வந்துட்டார். இப்போ வந்துட்டு இருக்கார் தெரியுது. இவங்களுக்கும் ஆன்சர் பண்ணி இங்கேயும் பேசுகிறாங்கன்னா உண்மையிலே பெரிய திறமைம்மா. அந்த திறமை வராது யாருக்கும். ஏன்னா வந்தால் இப்படி தான் இருக்கணும். இல்லை பேச ரொம்ப டைம் இல்லை, அதனால எல்லாரும் இமீடியட்டாக பேசுகிறோன்னு புரியுது. ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்க ஆசைப்பட்றேன். என்னென்னா, இங்கே இருக்கிறவங்களை மகிழ வைக்கிறார், அதாவது நம்மை சுற்றி இருக்கிற மகிழ வைக்கிறார்ன்றதை தாண்டி அவருடைய ஒரு சேவை நான் எப்பயுமே பாராட்டுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகளாவிய இருக்கக்கூடிய தமிழர்களை இங்கிருந்து போய் சந்தோஷப்படுத்துகிறார்ல, அந்த மகிழ்ச்சியை எல்லாராலையும் கொடுக்க முடியாது. அந்த ஒரு பெரிய விஷயம் தமிழை கொண்டு சேர்க்கின்ற, அங்கே கம்பர் அரங்கமாக இருக்கட்டும், திருவள்ளுவராக இருக்கட்டும், பாரதிதாசனாக இருக்கும், பாரதியாராக இருக்கட்டும், தமிழ்ச்சங்கம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய தடம் பதித்து தமிழருடைய பெருமை சொல்லக்கூடிய மதுரை முத்து அண்ணனுக்கு மீண்டும் ஒரு முறை நம் சார்பில் வணக்கத்தையும் நன்றி. ஏன்னா தமிழை கொண்டு போய் சேர்க்கிறார் அவ்வளோ பேரை. அதுக்கு அவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோன்றது முக்கியமான விஷயம். இன்னும் பல பேச்சாளர்கள் உருவானதுக்கு 2 பேர் காரணம். ஒன்று மதுரை முத்து அண்ணன், இன்னொன்று நான். மதுரை முத்து அண்ணனை பார்த்து எப்படி பேசணும்னு கற்றுக்கினா, என்னை பார்த்து எப்படி பேசக்கூடாதுன்னு கற்றுக்கினா. அதனால் உண்மையிலேயே அது அந்த
திறமைக்கு சான்றானவர் தான் இவர். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லலாம். மதுரை முத்தண்ணன் வந்து ஒரு டைம் ஒரு கடைக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், இது எப்படி அவரை பார்த்து நான் உண்மையாக கற்றுக்கிறேன்றது. ஒரு டைம் ஒரு கடைக்கு போனீங்கன்னா அந்த கடையில் பொருள் நல்லா இருந்தால் திரும்பவும் கடைக்கு போவீங்க, திரும்பவும் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போவீங்க, அடுத்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அந்த கடைக்கு போவீங்க. அதுபோல் மதுரை முத்தண்ணன் என்ன சங்கத்துக்கு போனாலும் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் குறைஞ்சது ஒவ்வொரு சங்கத்துக்கு 10 முறையாவது போயிருப்பார். இன்னைய வரைக்கும் எங்கே போனாலும் அவரை வந்து போன வாரம் வந்துட்டார், இப்போ போன வருஷம் வந்துட்டாருன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவரை பிடிச்சிருக்கு, அவர் பேசுகிற ஒவ்வொரு விதமும் நல்லா இருக்குது. இப்போ நான் ஒரு டைலாக் சொல்கிறேன், அந்த டைலாகை யார் சொன்னால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒன்று. ஏன்னா மதுரை முத்தண்ணை பற்றி வேற ஒன்று பேச்சு, அதை சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். சிங்கம் சிங்கிளாக தான் வரும், பன்றிங்க கூட்டமாக தான் வரும். சிங்கம் அது ரஜினி சார் சொன்னது கரெக்டாக எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் ரஜினி சாருக்கு முன்னாடி வேற ஒரு படத்தில் வேற ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னார். இன்றைக்கி நான் அவரை சொல்ல, ஆனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், வேற ஒரு படத்தில் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் சொன்னார். அது சரியாக ரீச் ஆகலை மக்கள்கிட்ட. ஆனால் ரஜினி சார் சொன்னதும் ரீச் ஆச்சு. அதுபோல் மதுரை முத்தண்ணன் சொன்ன காமெடி, ஒரு காமெடி ஒருவேளை வேறு யாருன்னா சொல்லி கேட்டுருக்கலாம், இல்லை பழசாக கூட இருக்கலாம். ஆனால் மதுரை முத்தண்ணன் சொன்னதுக்கப்புறம் இது மதுரை முத்தண்ணன் நம்ம சொன்னாருன்னுவாங்க. அந்த அளவுக்கு இவர் சொல்கிறதுனால ரீச் ஆகுது. ஸோ அதனால தான் இன்றைக்கும் பல கண்ட்ரிஸ் 100 முறை 100 கண்ட்ரிக்கு போயிருக்காருன்னா அந்த 100 கண்ட்ரிக்குமே 10 டைம்னா பார்த்துங்க எவ்வளோ டைம். மேக்ஸிமம் ஃப்ளைட்டில் தான் இருக்கார். அண்ட் அதே மாதிரி அண்ணாவை ஃபெலிசிட்டேட் பண்றதுக்காக முல்லை கோதண்டம் அண்ணா அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டலோட கம் ஆன் எவரிபடி. இப்போ அவங்க பாடிட்டாங்க, நல்லா பாடினாங்க. அடுத்து இவர் இருக்கார், அரவிந்த் அண்ணன் இருக்கார், அவரும் நல்லா பாடுவார். இருந்தாலும் அண்ணனுக்கு ஒரு பாட்டு செட் ஆகும் தெரியுங்களா? கேப்டன் சாருக்காக இப்போ ஒரு பாட்டு இருக்குங்களே, அது முத்தண்ணுக்கும் செட் ஆகும். ஏன்னா அவர் எவ்வளோ நல்லா. ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று இங்கே சொல்வேன், அன்பான நெஞ்சம் சேர்ந்துங்கு வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன், இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்பிற்கும் பண்பிற்கும். அப்போது நீங்கள் எங்கள் நெஞ்சல் தான். அதனால் வாழியன்னு வாழ்த்துறோம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபுல்லாக பாடக்கூடாது, அவர் வேறு பாடகர் இருக்கார், முக்கியமான பாடகர், நீங்கள் வேறு பாடகர். எனக்கு இந்த பிரியோ டிவிக்கு எதுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லணும்னா, எனக்கு பாராட்டு விழா வச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. எல்லோரும் இந்த நண்பர்கள் இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த கண்ணதாசன் வந்து ஒரு உங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் சொல்கிறேன். அவருக்கு ஒரு ஆசை தான், இறந்த பின்னாடி நம்மளை யாரெல்லாம் வந்து பார்க்குறாங்கன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா. ஆனால் கண்ணதாசன் அதை செஞ்சார். உண்மையிலே தான் இறந்து போனாது சொன்னால் யாரெல்லாம் நண்பர்கள் வருவாங்க. முதல்ல வழக்கம் போல் MS விஸ்வநாதன் வந்தார், இவர் இறந்த மாதிரி நடித்தார். அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி இந்த பீரியட் டியூமில் இன்றைக்கி எங்களுடைய நண்பர்கள்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. இல்லாட்டி நாங்கள் போகிற வேகத்தில் வருஷத்தில் எப்போயாவது 2 தடவை பார்க்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி அந்த ஒரு பெரிய கொடுப்பினை கிடச்சிருக்கு. அதுக்காக பீரியட் டிவிக்கு ஒரு பெரிய நன்றியையும் பெரிய பாராட்டையும் நான் சொல்லி மகிழ்கிறேன். ரொம்ப நன்றி நண்பா. சார்.